இதோட பேர்டு எப்படி ட்ராப் ஆகுதுன்றத மட்டும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு சென்னை ரேசிங் பிஜிஎன் யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் போனிக்ஸ் மால் பக்கத்துலேயே கரெக்டாக அதுக்கு பேக் சைடில் இருக்கிறாரு நம்ம ராஜா அண்ணன் வீட்டுக்கு தான் வந்துருக்குறோம். நம்ம ராஜா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வார்தா, போபால் இந்த ரேசஸ் எல்லாமே நல்லா பண்ணுவார். குவாலியர் கூட பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் அது குவாலியர் பண்ணது? அந்த கார்டு 2023 கூட அண்ணனுக்கு குவாலியர் ஒரு கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி கரண்ட் இயர் இந்த வருஷம் வந்து மதிநாடார் மெமோரியல் ரேஸ் குவாலியர் ஓப்பன் ரேஸ் நடத்தினதுல அந்த ரேஸ்ல 1500 கிலோமீட்டர்ஸ்ல மொத்தம் 65 பேட்ச் போச்சு. 65 பேட்ச்ல அண்ணனுக்கு வந்து செகண்ட் பேடா வந்திருக்கு. இவர் தான் நம்ம அண்ணன் வேளச்சேரி ராஜா அண்ணன். வின் பண்ணதுக்கு நம்ம சைட்ல இருந்து வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. ஆனா நீங்க எப்ப இருந்த இந்த பேட்ஸ் வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு? இந்த ரேசிங் பிஜிஎன் ஃபீல்ட்ல வந்து நீங்க ரேஸ் பண்ணணும், உள்ள வரணும் அப்படின்றது நீங்க எவ்வளவு வருஷமா பேட்ஸ் வச்சிருக்கீங்க? அதே மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எனக்கே ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். 850 நல்லா பண்ணிருக்கீங்க, 1150 பேட்ஸ் நல்லா ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி 500 வின் பண்ணிருக்கீங்க, நிறைய 400, 300 எல்லாமே வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இதுல எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்றது வந்து நீங்க எல்லாம் சொல்லுங்கண்ணா. அதே மாதிரி பேட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த குவாலியர் வந்த பேட்ஸ் சொல்லுங்க. இந்த வந்த பேட் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்கு, இந்த வருஷம் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இருந்து இந்த பேட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுங்கண்ணா. பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்க ஆரம்பிச்சது வந்து 2006-7 அந்த ஸ்டேஜ்ல தான் வளர்க்க ஆரம்பிச்சோம். அது வளர்த்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பொறுத்து அதை அப்படியே விட்டுட்டோம், வளர்க்க முடியல. அப்போ இந்த சாதா புறா, கர்ணபுரா தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். அகெயின் 2010ல கொஞ்சம் ஒரு 2 to 3 பேர்ட்ஸ் வாங்கி அகெயின் ஸ்டார்ட் பண்ணேன். ரேசிங் பத்தி அப்போ எதுவும் ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ணது 2014ல தான் NMRP கிளப்ல தான் ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ரேசிங். அந்த இயர் ரேசிங்ல 310 தான் NMRP கிளப்ல 310 தான் ஃபர்ஸ்ட் ரேஸ். 310 ஃபர்ஸ்ட் ரேஸ்ல 10th பிளேஸ் பண்ணிச்சு. அந்த இயர்ல என்னோடது அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மெமரபிளான அச்சீவ்மெண்ட். அகைன் 14, 15, 16, 17 தான் தொடர்ந்து அங்கதான் ரேஸ் பண்ணோம். 2021ல NMRPல சாம்பியன் ஆனோம். 2022 கன்னியாகுமரி சைடு ரேஸ் நடந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். 2023 கிங் ஆர்பிஎஸ் கிளப்ல ஜாயின் பண்ணேன். அங்க போபால் வரைக்கும் ரேஸ் பண்ணேன். போபால்ல 3 பேர்ட்ஸ் வந்துச்சு, ஓபன் ரேஸ்ல ஒரு பேர்டு வந்துச்சு. போபால் நீங்க எத்தனை பேட் வச்சீங்க? போபால்ன்றது 1150 கிலோமீட்டர். அது உங்களுக்கு எத்தனை பேட் வச்சீங்க? எத்தனை பேட் வந்துச்சு? கிளப்ல 4 பேர்ட்ஸ் வச்சேன், 3 பேர்டு ரிட்டர்ன் ஆச்சு. ஓபன் ரேஸ்ல 2 பேர்டு வச்சேன், 1 பேர்டு ரிட்டர்ன் ஆச்சு. மொத்தம் 4 பேர்டு ரிட்டர்ன் ஆச்சு. அந்த 4 பேர்ட்ல இருந்து ஒரு பேர்டு தான் குவாலியர் வச்சு, அந்த குவாலியர் பேர்டு 28th டே ரிட்டர்ன் ஆச்சு. குவாலியர் பேட் உங்களுக்கு அதுல வந்து 28th டே வந்திருக்கு. இப்போ இந்த பேட் வந்து உங்களுக்கு 12th டே வந்திருக்கு. 12th டே எப்போ வந்துச்சு? நான் காலையில வந்து மதியானம் வந்துச்சு. காலையில 8:30க்கு வந்துச்சு. கண்டிப்பா நான் இதுல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கைட்லைன் மட்டும் இருக்கும். நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி மெடிசன் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருக்காங்க. ஃபேமிலியில அப்பாவும் ஒய்ஃபும் இதுல ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம இல்லாத டைம்ல அவங்க தான் ஃபீட் பண்ணுவாங்க. ஈவினிங் எல்லாம் கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கு. இப்போ அண்ணன் வந்து வீட்டுல இல்லைன்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அவங்க அப்பா வந்து காசுக்கு ஃபீட் பண்ண ஃபீடிங், வாட்டர் எல்லாமே ப்ராப்பரா பண்றாரு. நல்லா நாலேஜ் பண்ணிக்கோங்க. மெயினா ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும் இந்த ஃபீல்ட்ல. எனக்கும் நல்ல அனுபவம் இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என் அப்பா வந்து இங்க தீனி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது எல்லாமே நல்லா பார்ப்பாரு. அப்பா உங்களுக்கு எப்படிப்பா அந்த பேட்ச்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? தம்பி பையன் வெளியே போயிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த கிட்ட இருந்து நான் அதெல்லாம் தீனி வைக்கிறது அவர் அண்ணன் இல்லைன்னா நீங்களே எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கப்பா. உங்களுக்கு என்ன ஏஜ் பாரு? 77 வயசாகுது. அப்படி இருந்து பாருங்க, அவங்க வீட்டுல அண்ணா ரேஸ் பண்றாரு, இந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ் நல்லா சக்சஸா பண்ணி வின் பண்ணிருக்காரு அப்படின்ற பட்சத்துல இதுல அப்பாவுக்கும் கண்டிப்பா ஒரு பெருமை இருக்கு. அப்பா வந்து ஒரு ஹானர் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்களுக்கு எல்லாம் இதுல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்மளா இந்த மாதிரிலாம் எப்போ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதோட இருந்தோம். அவங்க பையன் வந்து ரொம்ப சக்சஸா பண்ணிருக்கிறாரு. ஏன்னா 1500 கிலோமீட்டர்ன்றது வந்து பக்கத்துல கிடையாது.
ஏன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அது 1700 கிலோமீட்டர் வந்துரும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாப்பா அதுல? கஷ்டப்பா. அதே மாதிரி நம்ம இந்த மதிநாடார் அவங்களோட மெமரியெல்லாம் இந்த குவாலியர் ஜிபிஎஸ்எஸ் அன்சர் பாய், நம்ம செல்வண்ண, சத்யாண்ண ப்ளஸ் பிஜிஎன் ஃபேன்சியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. கன்வேரா போனது வந்து நம்ம ஜீவானனும் முன்சாமி அண்ணனும் போனாங்க. அவ்வளோ தூரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கான கண்டிப்பாக சக்ஸஸ். ப்ளஸ் அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் இந்த தடவை காரில் போச்சு, பெட்லாம் செட் பண்ணி கொஞ்சம் அலும்பலாம் பண்ணாங்க. அதில் 65 பேட்ஸில் இந்த பேடு வந்து செகண்ட் வந்திருக்கு. இந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேடு. இது ஃபீமேல் பேட். இந்த பேட் தான் வந்திருக்கு. ஐசைன் பாருங்க, இதோட ஐசைன் பார்த்துக்கோங்க. விங் பேட்டர்ன் காட்டுறேன் நான். இந்த பேட் தான் வந்திருக்கு. கிங் ஆர்பிஎஸ் கிளப் பார்த்துக்கோங்க. இந்த வின் பண்ண பேடோட விங்ஸ் பேட்டர்னு 1500 கிலோமீட்டர், 12th டே, செகண்ட் பிளேஸ்மெண்ட் அமாங் 65 பேட்ஸ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கிங் ஆர்பிஎஸ் கிளப்ல நல்லாவே ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க கிளப்ல ரேஸ் பண்றீங்கன்னா, கிளப்ல ரேஸ் பண்றது உங்களோட அதோட ஃபீலிங் எப்படி இருக்குண்ணா? உங்களுக்கு கிளப்ல எப்படி நல்லா பண்றாங்களா, எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கிங் ஆர்பிஎஸ் கிளப் ஒரு பிரசிடென்ட் நம்ம கிம்மி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்காண்டி இந்த ஃபீல்டுல உட்காந்த இடத்துல எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமோ ஹேண்டில் பண்ணி நடத்துறாரு. நீங்களும் ஒரு கிளப் மெம்பர், நானும் கிங் ஆர்பிஎஸ் கிளப்ல ஒரு கிளப் மெம்பர். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த அனுபவம் அவங்க நடத்துறது? உண்மையிலே அவங்க நடத்துற விதம் வந்து ரொம்ப நமக்கே இம்ப்ரெசிவா இருக்கும். இந்த ஹெல்த் கண்டிஷன்ல அவர் எந்த ரேஸையுமே ஸ்கிப் பண்ண மாட்டாரு, போஸ்ட்போன் பண்ண மாட்டாரு. சொன்ன டைம்ல ரேஸ் நடத்துவாங்க. அந்த டெடிகேஷன் வந்து உண்மையிலே நமக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ரேஸ் நடத்துற விதம், அதுக்கு அவங்க காட்டுற டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தாங்க இருக்கு. அதே மாதிரி கன்வேரா போயிட்டு வரதெல்லாம் கஷ்டம் தானே. கன்வேரும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வேற என்ன பேட்ஸ் நான் உங்ககிட்ட இப்போ இருக்கு? இதுக்கு முன்னால ஒரு பேட் குவாலியர் பண்ணிருக்குல்ல, அந்த பேட் கொஞ்சம் காட்டுங்க பாக்கலாம். குவாலியர் வந்த பேட் 28th டே வந்துச்சு. இது இந்த பேட் வந்து 2023 எத்தனை நாள் வந்துச்சு? 28 days. 28 daysல இந்த பேட் குவாலியர் பண்ணிருக்கு. பாருங்க. அதே மாதிரி இந்த பேடோட விங்ஸ் பேட்டர்ன் பாருங்க. 28 daysல குவாலியர் பண்ணிருக்கு. ஆனா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட். இப்போ இந்த வருஷம் வந்தது செகண்ட் பேட். ரெண்டு பேட். இது மேல ஃபீமேலானா? மேல். இது மேல் பேட். ஃபர்ஸ்ட் அண்ணா ஒரு மேல் ஒன்னு வந்திருக்கு 28 daysல. அதே மாதிரி இந்த தடவை வின் பண்ணது வந்துட்டு 12th டே மார்னிங் வந்துருக்கு. அது வந்து ஃபீமேல் பேடு. ரெண்டு குவாலியர் பிடிச்சிருக்காரு அண்ணா வந்துட்டு. ஆனா ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா லாங் பண்ணிருக்கீங்க. இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணுங்க. அதே மாதிரி பேட்ஸ் வந்துட்டு நீங்க நல்ல பேட்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பா பண்றேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி 550 ஆன் டே பண்ணிருக்கீங்க. இந்த இயர் 2 பேர்ட்ஸ் பண்ணிச்சேன். இந்த வருஷமே ரெண்டு பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்கீங்க? இன்பிஜன் ஓபன் சொசைட்டில ஆன் டே 2021ல தேர்ட் பேர்ட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. அதே மாதிரி வேற வார்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ அந்த இன்பிஜன் தேர்ட் பிளேஸ் பண்ண பேர்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டுங்க. இன்பிஜன் ஓபன் சொசைட்டில 2021ல ஆன் டே தேர்ட் பேர்ட். இது தேர்ட் பேர்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு பேர்ட் போச்சுனா அந்த வருஷம்? நியர்லி 396 பேர்ட்ஸ் போச்சு. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த பேர்டோட சைன் பாருங்க. 550 ஆன் டே தேர்ட் பிளேஸ்மென்ட். பேர்ட் நேம் வந்து குயின் மாயா. பேர்ட் நேம் வந்து குயின் மாயா. அதே மாதிரி இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் 550 ஆன் டே வின் பண்ண பேர்டு தேர்ட் பிளேஸ் பண்ணிருக்கு. நியர்லி 400 பேர்ட்ஸ், சரியா தெரியல, 400 பேர்ட்ஸ்ல வின் பண்ணிருக்கு இந்த பேர்டு. அதே மாதிரி ஆனா 850ல நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணி கிங் ஆர்பிஎஸ்ல 850ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 2 o'clock பேர்ட் வந்து. ரெண்டாவது நாள் மதியானம் 2 o'clock வந்து. சூப்பர் சூப்பர். இது இந்த பேர்டோட ஃபாதர் என்னோட பேஸ் பகவான் ஒரு பேர்டு இருக்கும். அந்த பேர்டை நான்
காட்டுறேன் bro. அது 550 தேர்ட் பிளேஸ் பண்ண வின்னரு ப்ளஸ் இதோட ஃபாதரா முதலானது ஃபாதருமே 700 வின் பண்ணியிருக்கு இந்த பேட். இதுதான் லாப்டோட பேஸ் பேர்டு. இந்த ராஜானா லாப்டோட பேஸ் பேட் இதுதான். இந்த பேடை வச்சு நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க, இதுல நிறைய வின் பண்ணிருக்கு. வேற 700 இந்த பேட் வின் பண்ணிருக்கு. இதோட பசங்க இது பண்ணிருக்காங்க 700 850 1000 ரிட்டர்ன் ஆயிருக்கு. 1000 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த பேர்டோட நேம் வந்து பகவான், என்னோட ஃபேவரட் பேர்டு. இது 2015ல சிறுப்பூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், 550ல ஃபோர்த் பிளேஸ். 2015ல அப்போ அவங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி. எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கீங்க? அதுதான் 11 இயர்ஸா சூப்பர். பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ. இந்த பேட் வந்து 1150 கிலோமீட்டர் பறந்த புறா. 1150 கிலோமீட்டர் 11th டே வந்து இந்த பேட். இந்த பேட்டோட நேம் மைக்ரோ. அதே மாதிரி இந்த பேட் ஸ்விங்ஸ் பாருங்க, பிளஸ் கேச்சஸ் பாருங்க, இதுல ட்ரோன் பேச்சஸ்லாம் இருக்கு. இந்த பேட் தான் குவாலியர் வின் பண்ண பேடு. 12th டே மார்னிங் 10:30க்கு வந்திருக்கு இந்த பேடு. நீங்க வந்து குவாலியர் வந்து 12வது நாள் பண்ணிருக்கீங்கண்ணா. இதுக்கு முன்னாலே பண்ணிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கே பேடு லேட்டாகவும் வந்திருக்கு. நீங்க இதை வந்து எப்படி ஃபீல் பண்றீங்கண்ணா? அப்பா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா இந்த பேட் வந்து. ஏன்னா உங்களுக்கு ரூட் பாத்தீங்கன்னா 1750 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டருக்கு மேலதான் வருது. இது வந்து வின் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப சந்தோஷங்க. இந்த வெயில்ல, கடுமையான வெயில தாங்கி அது எப்படியோ நம்ம வீட்டுக்கு தேடி வந்து சந்தோஷம். ஆப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க நிறைய சக்சஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முயற்சி எடுங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பிஃபோரா ஒரு 7வது நாள் அந்த மாதிரி, ஒரு 8வது நாள், ஒரு 9வது நாள் அந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க இந்த பேர்டு குவாலியர் வின் பண்ணது ஒரு சந்தோஷம் எனக்கு. அது லைஃப் லாங் ஒரு மெமரபிளான வெற்றியா தான் இருக்கு. இது மறக்க முடியாது. இன்னொரு விஷயம், இந்த பேர்டு வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே 200 கிலோமீட்டர், 300, 400, 500, 700, 850, 1150, 1450 கண்டினியூஸா எல்லா ரேஸும் பறந்து வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப கூடுதல் சந்தோஷம் இதுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணா என்ன சொல்றாப்புலன்னா 200ல இருந்து 1500 வரையும் கண்டினியூஸா அந்த பேட் பறந்துருக்கு. ஆனா இந்த பேட் 850 எத்தனை நாள் வந்துச்சுன்னா 7th டே வந்துச்சு. 850 7th டே வந்திருக்கு. உண்மையே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்னா. 1150 எத்தனை நாள் வந்துச்சுன்னா 8th டே மார்னிங். 1150 8th டே மார்னிங் வந்திருக்கு இந்த பேட். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணணும். ஆமா, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க உங்களோட லாப்டுக்கும் நாங்க வர்றதுக்கு ரெடி. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க வர்றதுக்கு ரெடி. கண்டிப்பா நாங்க நல்ல மெஜாரிட்டியா வின் பண்றோம் உங்க லாப்ல. நாங்க வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறோம். சென்னை ரேசிங் பீஜான் யூடியூப் சேனல் வந்துட்டு இது ஒரு சென்னையில இருக்கனால எங்களுக்கு ஒரு நேம் தான். கண்டிப்பா நாங்க ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ண ரெடியா இருக்கிறோம். எல்லாரோட லாப்டுக்கு வருவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டிராஃபிஸ் அண்ட் ஷீல்ட்ஸ் ப்ரோ. இந்த டிராஃபி வந்து லாஸ்ட் இயர் வந்து கிங் ஆஃப் செலக்ஷன்ல கொடுத்தது. யங் பேர்ட்ல 3 செலக்டட் பேர்ட்ஸ்ல சிறுப்பூர் வரைக்கும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்காக கொடுத்த டிராஃபி. அது வந்து எஸ்ஐஆர்பிஎஸ் பழனியன் சார் கொடுத்த மொமெண்டோ. இது என்எம்ஆர்பியில கொடுத்த 400 ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிராஃபி. இதெல்லாமே என்எம்ஆர்பியில வாங்கின டிராஃபிஸ் தான். என்எம்ஆர்பி அண்ட் எஸ்ஐஆர்பிஎஸ்ல கொடுத்த டிராஃபிஸ். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சர்டிபிகேட்டோட போட்டோ தான் அந்த டாப்ல இருக்கிற போட்டோ. டாக்டர் நோயல் கண்ணன் அவர் தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சர்டிபிகேட். 350 கிலோமீட்டர்ஸ்ல 10th பிளேஸ் வாங்கினேன் 2014ல. அதுதான் என்னோட மெமரபிள் சர்டிபிகேட். இந்த சில்வர் கப்ஸ் எல்லாம் டிபிகேல வின் பண்ணதுக்காக கொடுத்தது. இது வந்து ஜிபிஎஸ் அதுல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு அந்த போபால் அண்ட் குவாலியர் பேர்டு வந்ததுக்காக பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்த ஷீல்டு சார். இது கோல்டன் பீஜன் சொசைட்டி. அதெல்லாம் எஸ்ஐஆர்பிஎஸ்ல வின் பண்ணதுக்கான டிராஃபிஸ்.
மேலே இருக்க டிராஃபி வந்து சிபிஎஸ் வந்து கன்னியாகுமரி ரேஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் 18th பிளேஸ் வின் பண்ணதுக்காக சோலார் எஸ்விஎஸ் மெமரபிள் கப் அது 18th பிளேஸ்க்காக கொடுத்தது. இதெல்லாம் தான் லாஸ்ட் 10 இயர்ஸாக நாங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் ப்ரோ. இதில் சாம்பிள்ஸ் மட்டும் ஒரு 4-5 சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இருக்குது. மற்றெல்லாம் இந்த ஃபைல்ஸில் இருக்குது. என்எம்ஆர்பிஏ, எஸ்ஏஆர்பிஎஸ், சிபிஎஸ் ஓப்பன் ரேஸ், இன்பிஜென்ஸ், டிபிகே, கிங்ஆர்பிஎஸ் ப்ளஸ் யுனைடெட் பீஜன் சொசைட்டியில் போபால் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இந்த பேர்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு போபால். இதெல்லாம் தான் சர்டிஃபிகேட்ஸு. இந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாகவுமே சர்டிஃபிகேட்ஸ் தான். இவ்வளவு சர்டிஃபிகேட் வின் பண்ணிருக்கீங்க. ஆனா லாஸ்ட் வின் பண்ணிருக்காரு. இப்போ அண்ணனுக்கு வந்து புறா ஸ்ட்ரக்சரே நீங்க தான் சாட்டிங்க மேல புறா வச்சுக்கலாம். நீங்க வந்து எப்படி வின் பண்ணீங்க? நான் இப்போ அண்ணன் ஓப்பனா சொல்லிட்டாரு, கவி வந்து மேல வச்சிருக்காருந்தா இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரெக்கார்டு கிடையாது. 1000 கிலோமீட்டர் ரோடு ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா 1700 இப்போ வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விளையாட்டா இது கொண்டு வந்து வளர்க்கறதுக்காக நான் பண்ணியிருந்தாங்க. அப்போ அண்ணனும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ணன் போக போக பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே அச்சீவ் பண்ணுவாங்கன்ற கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நான் அதில் எதுவுமே நான் டச் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம வேலை ஒர்க்கு பிஸியானதுனால நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாகவே அண்ணன் தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா இப்போ வந்திருக்கு, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2 நாளா வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க ஃபேன்சிஸ்னா. இல்லை, இது முன்னாடியே லாஸ்ட் டைம் இதே மாதிரி வந்துச்சு. ஏன்னா ஒன் டைம் லேட்டாக வந்துச்சு. மற்றபடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட் இயரே வச்சு விடுவாங்க. என்ன கேட்போம், நீங்க உங்க மூலியமா அண்ணா வச்சிருக்கிறாப்புல, இப்போ அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, அவங்க ஃபேமிலிலயும் சப்போர்ட் இருக்கு, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் இயர் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணனுக்கு. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு இல்லை கண்டிப்பா போய் என்ன பண்ணணும், கிடைக்கிற டைம்ல மேல இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணி தான் இருக்கு. சப்போர்ட் இல்லாம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். சப்போர்ட் இல்லாம நீங்க பண்ண முடியாது. கண்டிப்பா. சரி, ஓகே, தேங்க்ஸ்.